السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين. ஆமன்னா பில்லாஹி ஸதகல்லாஹு மௌலானல் அதீம். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, உலகத்தில் நாம் பல காரியங்களை நினைக்கிறோம், அது நமக்கு நடக்க வேண்டும் என நினைக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் நாம் நினைத்ததற்கு மாற்றமாகவும் நடக்கிறது, நாம் நினைத்தது போலவும் நடக்கிறது. இப்போ நினைத்ததற்கு மாற்றமாக நடக்கிற போது நாம் என்ன அங்கே சிந்திக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா இதை இப்படித்தான் நடத்த வேண்டும் என நாடியிருக்கிறான். அவனுடைய நாட்டமே வெல்லும். நம்முடைய நினைப்பை விட, நம்முடைய அந்த ஆசையை விட அல்லாஹுடைய ஆசைதான் நடைபெறும் என்கிற ஆழமான நம்பிக்கை வேண்டும். இந்த உலகத்தில் அவரவர் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால், நாம நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால், நமக்கு மேலுள்ள ஒரு மிக பெரும் வல்லமை உள்ளவனாகிய அல்லாஹுவினுடைய அந்த சக்தி என்பது நமக்கு புரியாமல் போகும். அல்லாஹுவினுடைய வல்லமை புரிய வேண்டும் என்று சொன்னால் பல சமயங்களில் நாம் நினைத்தது நடக்காமல் போகும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் தன்னை பற்றி சொல்லும் போது இன்ன ரப்பக ஃபஅலுல் லிமா யுரீத் என்று சொல்கிறான். உங்களுடைய ரப்பு அவன் நாடியதை நடத்துபவனாக இருக்கிறான். அவன் நாடியது மட்டும்தான் நடக்கும். சில சமயம் அவனுடைய நாட்டமும் நம்முடைய நினைப்பும் நேர்கோட்டில் சந்திக்கிற போது நாம மாஷா அல்லாஹ் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். சில சமயம் நம்முடைய நினைப்பு அல்லாஹுடைய நாட்டத்திற்கு எதிரான ஒரு திசையில் இருக்குமே, ஆனால் அதாவது அங்கே நாம் நினைத்தது நடக்கலன்னு சொன்னால் என்னுடைய நினைப்பை விட அல்லாஹுடைய நாட்டம் தான் சிறந்தது, எனவே அவன் எனக்கு அப்படி நாடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. எதுல? அதாவது அல்லாஹ் நாடியதை தான் நடத்துவான், நம்முடைய நினைப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்கிற அந்த விஷயத்துல யாரும் விதிவிலக்கு இல்லை. பலரும் அவர்களுடைய அந்த ஆசைகள் நிறைவேறாமல் தான் போயிருக்கிறது. இன்று சுபஹுடைய தொழுகையில் ஒரு வசனம் ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நாயகமே, நீங்கள் விரும்பிய ஆட்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை காட்டிட முடியாது, அதாவது ஹிதாயத்திலே கொண்டு சேர்த்திட முடியாது. நீங்கள் விரும்பிய ஆட்களை முஸ்லீம் ஆக்கிட முடியாது. அப்ப யாரு தான் முஸ்லீம் ஆக்குவா? வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் தான் அவன் நாடிய நபர்களை இஸ்லாத்தில் கொண்டு வருகிறான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். அவனே நன்கறிவான் யாருக்கு ஹிதாயத்தினுடைய தௌஃபீக் இருக்கிறது, தகுதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவனே நன்கறிவான் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற உண்மை என்ன? நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைப்புகள் கூட பல சமயம் அது நடைபெறாமல் போயிருக்கிறது, நிறைவேறாமல் போயிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தானே சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நீங்கள் விரும்பிய ஆட்களை எல்லாம் முஸ்லீமாக ஆக்கிட முடியாது. என்ன நடந்துச்சு? இந்த ஆயத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப். அபூ தாலிப் அவர்கள் ஏறத்தாழ சொல்ல போனால் அபூ தாலிப் அவர்களிடத்தில் தான் இவர்கள் வளர்ந்து ஆளானார்கள். 8 வயதிற்கு பிறகிலிருந்து 8 வயதிலிருந்து அபூ தாலிப் அவர்களுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தார்கள். எதுவரை? திருமணம் முடித்து கொடுக்கிற வரை இல்லை, அதன் பின்பு அபூ தாலிபனுடைய வஃபாத் வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களுடைய அந்த பாதுகாப்பிலே, அந்த அரணில் அவர்கள் தங்களுடைய அந்த தஅவாவை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையினுடைய அழைப்பு அவர்கள் எடுத்து வைத்தார்கள்.
எந்த அளவுக்குன்னா மக்கத்து காபிர்களுக்கு நபியினுடைய அந்த ஓரிரை கொள்கை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பட் அந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து தான் சஹாபாக்கள் மீது காண்பிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி அப்பாவியான சஹாபாக்கள் சஹாபி பெண்களின் மீது அவருடைய கோபத்தை எல்லாம் காட்டின காரணம் நபியின் மீது அவங்களால பெரிய அளவில் ஃபோர்ஸா இறங்க முடியல. காரணம் நபிக்கு பின்னால் நிற்பது அபூ தாலிப். அவர் உயர்ந்த குலம் கோத்திரத்தை சார்ந்தவர், ஒரு பெரிய மனிதர், மக்காவிலே போற்றத்தக்க மனிதர். அதனால் அவர்கள் அந்த அபூ தாலிப் அவர்கள் நாயகத்திற்கு ஒரு பெரிய ஒரு உபகாரி தான். அந்த அளவிற்கு அவங்க இருந்தாங்க. அவர்களுடைய மரண தருவாய், மரண நேரம் வந்தது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன யோசிச்சாங்க? நமக்கு இவ்வளவு பக்கபலமாக இருந்தவங்க, எல்லா கட்டங்கள்லையும் உதவியாக இருந்தவங்க, இப்போ மரணிக்க போறாங்க. ஹிதாயத்தோடு மரணித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் மரணித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு யோசித்து கிட்ட போய் உட்கார்ந்து சொல்றாங்க, யா அம்மி, எனது சிறிய தந்தை, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். வஹாஜ்ஜு லக பிஹா யௌமல் கியாமah, நான் கியாமத்து நாளையில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதிட்டு நான் உங்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் கலிமாவை மட்டும் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு கிட்ட உட்கார்ந்து சொல்றாங்க. மரண தருவாய் அல்லவா, ஒரு உயர்ந்த மனிதராக இருப்பதனால அந்த மக்காவில் உண்டான பெருந்தலைகளும் அங்கே வந்திருக்குது. அபூ ஜஹில் இது போல ஆட்களும் அங்கே நிற்கிது, எல்லாம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு, என்ன அபூ தாலிபே, நம்ம மதத்தில் இருக்க போறீங்களா அல்லது உங்களுடைய மகனாருடைய மார்க்கத்துக்கு மாற போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிட்ட நின்றுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் கண்ணை உருட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துக்கிட்டு, ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மரணிச்சிருங்களேன், கலிமாவை சொல்லிட்டு நீங்க மரணிச்சா நான் உங்களை மறுமையில் எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரு பக்கம் அவங்க நின்றுக்கிட்டு அதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க. அப்போ இவங்க கடைசி நேரத்தில் அப்படியே ஆனால் அலா மதுஹபி அப்துல் முத்தலிபினுடைய அந்த மதத்தின் மீதே நான் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஆக ஹிதாயத்தை அவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ போராடி பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிபுக்கு ஹிதாயத்து நசீபாகலை. இது சஹீஹுல் புகாரியில், சஹீஹ் முஸ்லிம்ல போன்ற எல்லா கிதாபுகளையும் வருது. அபூ தாலிபுக்கு அருகில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த ஆசையை நிறைவேறலை. அபூ தாலிப் அவர்கள் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குனா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. இப்போ என்ன நாம யோசிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பழுக்கற்ற மனிதர், கரைகளற்ற தூய மனிதர். அது அந்த எல்லாருக்குமே தெரியும். எங்க மக்காவில் உண்டான எல்லாருக்கும் தெரியும். அபூ ஜஹில் இடத்துல ஒருத்தர் போய் தனியா கேட்கிறார், நீ இந்த மாதிரி முஹம்மதை பொய்ப்படுத்தி கொண்டு அழைகிறாயே, உண்மையில் அவர் பொய்யர்தானா? இல்லை இல்லை, அவர் உண்மையிலேயே நல்ல மனிதர், அவர் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த வார்த்தைகள், அந்த விஷயங்கள் எனக்கு ஒத்துக்கிறல. அந்த பல தெய்வ கொள்கையிலிருந்து வெளியில ஓர் அல்லாஹுவை மட்டும் அவர் வணங்கும்படி கூறுகிறார், அது எனக்கு அலர்ஜி, எனவே நான் வரல அப்படின்னு சொல்லி அந்த ஈகோவினால் தான் அவன் ஹிதாயத்தை விட்டும் தூரமானான். மற்றபடி நபியின் மீதோ, நபி கொண்டு வந்த அந்த நபியின் மீது அவனுக்கு எந்த வகையான ஒரு மாற்றமான சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் சொல்றான். என்ன அப்படின்னா, ஃபைன்னஹும் லா யுகத்திபூனக், அவர்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை நாயகமே, வலாக்கின்ன ஸாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் ஹிதாயத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த மக்காவிலே இஸ்லாம் பலம் அடைவதற்கு ஒன்று அபூ ஜஹிலுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்கு, அல்லது உமர் இப்னு கத்தாபுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் ஏற்றுக்கொண்டார். அபூ ஜஹில் விஷயத்தில் அல்லாஹ் நிராகரிச்சுட்டார். என்ன காரணம்? அல்லாஹ் நாடிய நபர்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். எத்தனையோ பேர் நாயகத்தை பார்த்தார்கள், அபூ பக்கரும் பார்த்தார்கள், அபூ லஹபும் பார்க்கிறான். இருவருக்கும் 2 கண்கள்,
இருவரும் ஒரே மாதிரி பார்க்கிறார்கள். ஆனால் சிந்தனை எப்படி இருக்கிறது? அபூபக்கரின் பார்வை இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இருந்தது. அபூ லஹபின் பார்வை இவர் அபூ தாலிபினுடைய அந்த மகன், அப்துல்லாஹுடைய மகன் என்கிற அந்த சிந்தனை மட்டும் இருந்தது. யோசித்து பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நினைத்தார்கள். அல்லாஹ் அந்த விஷயத்தை காட்டிலும் தன்னுடைய நாட்டத்தை முற்படுத்தி அல்லாஹ் நாடிய நபர்களுக்குத்தான் நேர்வழியை தருவதாக சொன்னார். அப்படியானால் இது ஒரு சிறிய நிகழ்வு. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், சில சமயம் நம்முடைய நினைப்புகள் அப்படியே நடைபெறாமல் நிறைவேறாமல் போகும். நாம் நினைச்சிடக்கூடாது, நாம் முஸ்லிம்கள் தானே, தொழக்கூடிய ஆட்கள் தானே, நம்ம நினைப்பு அல்லாஹ் நிறைவேற்றினா என்ன? எல்லா நினைப்புகளையும் நிறைவேற்றினால் பிறகு அவனுடைய அந்த இருப்புக்கு அடையாளம் என்ன? அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய நாட்டத்திற்கு அடையாளம் என்ன? எதையும் நாம் பொருந்தி கொண்டு வாழ்ந்து விட்டால் வாழ்க்கையில் எந்த மன உளைச்சலும் இல்லை. நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் விஷயத்தில் எதை நாடி இருக்கிறானோ அது நமக்கு நன்மை என்று நினைத்து அதை பொருந்தி கொண்டு வாழ்வது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களின் கூட்டத்தில் நம்மை சேர்த்தல் புரிவானாக. ஹிதாயத்தோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.